ஆற்றல் மிகுந்த அம்மையார், தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சர் ஆக திகழ்ந்தவர் பெருமைக்குரிய அம்மையார் ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை பெருமைப்படுத்துவதற்காக கடகத்தினுடைய சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கடகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள், கடகத்தினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் என்று பல்வேறு பொறுப்புகள் வைக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் வருகை தந்திருக்கிறார். நம்முடைய எதிர்கட்சி தலைவர் நேற்றைய மாட்சிமை தாங்கிய முதலமைச்சராக திகழ்ந்து மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற ஆறுவேணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நம்முடைய நூற்றாண்டு விழாவினுடைய பெருமைக்குரியவர் அம்மையார் ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தி கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களின் சார்பாக வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆறுவேணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் குத்துவிளக்கேற்றி இந்த நூற்றாண்டு விழாவை பெருமையோடு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய இந்த பெருமைக்குரிய அம்மையார், தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழாவிற்கு மங்களகரமாக குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆறுவேணன் கழகத்தினுடைய எழுச்சி மிகுந்த இந்த நூற்றாண்டு நிகழ்வுக்கு மங்களகரமாக தொடக்கமாக குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்ததற்கு பிறகு நம்முடைய மங்களகரமாக இந்த நூற்றாண்டு விழாவினுடைய பெருமைக்குரிய அம்மையார், தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறார்கள். நம்முடைய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக பெருமைக்குரியவர் நம்முடைய இந்த நூற்றாண்டு விழாவுடைய தலகர்த்தாவாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருமைக்குரிய ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து இந்த நூற்றாண்டு விழாவுக்கு பெருமை சேர்க்கிறார்கள். நம்முடைய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய பெருமைக்குரிய ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவ படத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள்.
பெருமைக்குரிய இந்த நிகழ்வு தொடக்கமாக தொடங்கி வைக்கிறார்கள். இந்த ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய திறந்து வைத்த இந்த திரை உருவப்படத்திற்கு அருகிலேயே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய பெருமைக்குரிய அம்மையார் ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய திருவுருவப்படத்தை திறந்து வைத்து புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். பெருமைக்குரிய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய பெருமைக்குரியவர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் இடத்துக்கத்துக்கும் உரிய நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துறவியார் அம்மையார் ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு புகைப்படம் எடுத்துக் கொள்கிற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் பிறகு யார் திருமதி ஜானகி அம்மையார் அவர்களோடு திரைப்பட துறையிலே பயணித்தவர்கள் என்று இருக்கிற நூற்றாண்டு விழா மலர் நூற்றாண்டு விழா மலரை மாண்புமிகு பொது நூற்றாண்டு விழா மலர் வெளியிடப்படுகின்றது. மரியாதைக்குரிய நம்மளுடைய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், எதிர்கால தமிழகத்தின் மக்களின் அரியணை அரசர் எடப்பாடி க. பழனிசாமி ஐயா அவர்கள் அந்த மலரினை வெளியிட்டு மிகச்சிறப்பான இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் அரங்கம் இருந்த ஒரு கரவொலி எழுப்பலாம். நூற்றாண்டு மலரினை பெற்றுக்கொண்ட மரியாதைக்குரிய சுதா விஜயகுமார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. திருமதி ஜானகி அம்மையார் அவர்களுடன் சென்றோம். மரியாதைக்குரிய நடிகை திருமதி குட்டி பத்மினி அம்மா அவர்களையும் அன்புடன் மேடை கழிக்கின்றோம். ஒரு அரங்கில் நிறைந்த கரவொலிகளோடு திருமதி ஜானகி அம்மையார் அவர்களினுடைய பயணித்த இவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க இருக்கின்றது. இந்த தருணத்தில் ஜானகி அம்மாவினுடைய குடும்பத்தினருக்கு மரியாதைக்குரிய சுதா விஜயகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகின்றோம். ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து அம்மையாரோடு பயணித்தவர்களுக்கும் இங்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்த இருக்கின்றது. முதலாவதாக நடிகை ராஜஸ்ரீ அம்மா அவர்களுக்கு உங்களின் கரகோஷத்தோடு பொன்னாடை போர்வித்து மகிழ்விக்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. இந்த தருணம் என்றென்றும் உங்கள் வாழ்வில் நிலைத்த இனிமையான தருணமாக அமையட்டும். அடுத்ததாக வெண்ணிராடை நிர்மலா அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க இருக்கின்றது. புரட்சி தலைவர் அவர்களின் காலகட்டத்தினை நினைவுபடுத்தும் வெண்ணிராடை நிர்மலா அம்மாவிற்கு ஒரு அரங்கம் நிறைந்த கரோலினை எதிர்நோக்குகின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அடுத்து குமாரி சச்சு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்பட்ட நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. ரோஜா மலர் ராஜகுமாரி குமாரி சச்சு அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். அடுத்ததாக நடிகை குட்டி பத்மினி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க இருக்கின்றோம். கழக பொதுச் செயலாளர் அவர்கள் பொன்னாடையை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குகின்றார். அனைவரும் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை எழுப்பலாம். அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களினுடைய நூற்றாண்டு விழாவில் அவர்களோடு பயணித்த அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி இந்த நிகழ்வினை இனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இணைந்து ஒரு குழு படத்தினை எடுத்துக் கொள்கின்றார்கள். இந்த இனிய தருணம் என்றென்றும் நினைவில் இருக்க ஒரு குழு படம்
மீண்டும் ஒருமுறை ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியினை உங்களின் அன்பின் சார்பாக மலராய் தூவும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், எதிர்காலத்தின் முதலமைச்சர் எடப்பாடி க. பழனிசாமி ஐயா அவர்களுக்கு குழுவின் சார்பாக இந்த அன்பின் மாலையை மலர் மாலையாக உங்களின் கரவொலிகளோடு அணிவிக்கின்றோம். எங்கள் எடப்பாடியார் மக்கள் முதல்வர், அவரே எம்மை காக்கும் தலைவர். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார் மக்கள் முதல்வர், அவரே எம்மை காக்கும் தலைவர். எடப்பாடியாரின் ஆட்சி தந்த மாற்றம் நம்மை செழிப்பாக்கி இன்று பெருமிதமாய் வீரத்தோடும் தீரத்தோடும் அரசியல் திரைப்படம் என இரட்டை குதிரை சவாரி செய்தவர் நம் புரட்சி தலைவர். அவருக்கு அல்லும் பகலும் உறுதுணையாய் நின்றவர் நம் ஜானகி அம்மா அவர்கள். உதவி நாடி ராமாபுரம் தோட்டத்திற்குள் கால் வைத்த எவரையும் வயிறும் மனமும் நிறையாமல் அனுப்பியதில்லை இந்த அன்னபூரணி. புரட்சி தலைவருக்கு குரல் வளையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த போது தன் நெஞ்சுரத்தால் நம் தலைவனை மீட்டவர் ஜானகி அம்மா. அதுவரை அவர் சொல்லசைவுக்கு பணிந்த ஜானகி அம்மா ஆயத்தின் தழும் அந்த பகலவனின் குரல் வளையை சற்றே சேதப்படுத்திய பின்னர் அவரின் கண்ணசைவுக்கே செயலாற்றினார். உடல் நலன் காக்க அமெரிக்காவின் புரோக்லின் மருத்துவமனையில் புரட்சித் தலைவர் அனுமதிக்கப்பட்ட போது இங்கே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அப்போது தலைவருக்கு பக்கபலமாக முழு கவனம் செலுத்தி பணிவிடை செய்தார் ஜானகி அம்மாள். அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே அண்டிவெட்டியில் நின்று வெற்றி பெற்றார் நம் புரட்சி தலைவர். முதல்வராக அமெரிக்கா சென்று மீண்டும் முதல்வராகவே தமிழ்நாட்டிற்கு திரும்ப வந்தார். ஆயிரத்து 1987 வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி தமிழகத்தின் வானில் இருள் சூழ்ந்த தினம். தாயை இழந்த பிள்ளையாய் நம்மை தத்தளிக்க விட்டு புரட்சி தலைவர் விண்ணுலகம் நோக்கிச் சென்றது. தலைவனை இழந்த துயரில் தமிழகமும், கணவனை இழந்த துயரில் ஜானகி அம்மாளும் மூழ்கிய நேரத்தில்தான் பெரும் பொறுப்பு ஜானகி அம்மாளை தேடி வந்தது. ஆம், தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வராக பதவியேற்றார் ஜானகி அம்மாள். உங்கள் அனைவரின் அன்பாலும் ஆசியாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றுள்ளேன். நமது இதய தெய்வம்
டாக்டர் புரட்சித் தலைவர் மறைவார் என்றோ அந்த இடத்தில் நான் அமர்ந்த நேரிடும் என்றோ யாரும் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். ஆட்சி செய்தது சிறிது காலமே என்றாலும் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் இருந்தது ஜானகி அம்மாவின் ஆட்சி. கட்சி இரு பிரிவுகளாய் பிளவுபட்டு நின்றபோது நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தன்னலமற்ற ஒரு முடிவெடுத்தார் ஜானகி அம்மாள். தனக்கு முன்னிலை, தனக்கு பதவி என்பதை மறந்து கட்சிதான் பெரிது, இயக்கம்தான் பெரிது, புரட்சி தலைவரின் கொள்கைகள் தான் பெரிது என்று உணர்ந்து தன் சார்பாக தொடரப்பட்ட அத்தனை வழக்குகளையும் வாபஸ் வாங்கினார். புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் தலைமையில் கட்சியை ஒருங்கிணைத்து கட்சி பொறுப்புகள் அத்தனையையும் விட்டுக் கொடுத்து இன்று வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிவும் பொலிவும் நிறைந்ததாக வீறு நடை ஓடுவதற்கு வழிவகுத்து வரலாறு ஆனவர் நம் தியாகச் செம்மல் ஜானகி அம்மையார். தன் கணவர் வகுத்த வழியில் வாழ்வின் இறுதி வரை வள்ளல் தன்மை மாறாது வாரி வழங்கியவர் நம் ஜானகி அம்மையார். ராயப்பேட்டையில் விற்றிருக்கும் தற்போதைய நம் இதய தெய்வம் மாளிகையான அஇஅதிமுகவின் தலைமை அலுவலகத்தை தானமாக கொடுத்தவரும் ஜானகி அம்மாள் தான். இந்த தியாக தாயை இன்று நாம் நினைவு கூறும் வகையில் ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட காரணமானவர் ஒருவர். அவர்தான் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை உலகமே வியக்கும் வண்ணம் நடத்தியவர். வரலாறு தனக்கான தலைவனை தானே தேர்ந்தெடுக்கும் என்பதற்கு சாட்சியானவர். அம்மாவின் மறைவிற்கு பிறகு தாயை இழந்தாலும் நாம் நம் தலைவனை இழக்கவில்லை என புரட்சி தலைவர் வழிவந்த இரத்தத்தின் இரத்தங்கள் அனைவரையும் இன்று ஒருதாய் மக்களாய் வழிநடத்தும் நமது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் 53 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்டவர். 4.5 ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த அண்ணன் எடப்பாடியார் பின்னால் இனிவரும் காலங்களிலும் வீரத்தோடும் வீரியத்தோடும் அணிவகுப்போம். தலைவரே சொன்னது போல ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே, இந்த தமிழ்நாடும் நமதே. கழக உடன்பிறப்புகளே, அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினுடைய முக்கியமான தருணம் இந்த தருணம். யார் இல்லை என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்திருக்காதோ? யார் இல்லை என்றால் நாம் 7 முறை ஆட்சியை தக்க வைத்திருக்க முடியாதோ? யார் இல்லை என்றால் தீய சக்தி கருணாநிதியை வீழ்த்தி காட்டியிருக்க முடியாதோ? யார் இல்லை என்றால் தமிழக மக்கள் நல்லாட்சியை பெற்றிருக்க முடியாதோ? அவர்தான் நம்முடைய மனிதநேய பண்பாளர், மக்கள் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதோ உங்களிடத்திலே பேச இருக்கிறார்கள். அந்த எழுச்சி மிகுந்த உரையை அவரே வந்து நேரில் தோன்றிய அந்த உரையை அத்தனை பேரும் நாம் ஒரு எழுச்சியோடு உணர்ச்சி பூர்வமாக பார்க்க இருக்கிறோம். இதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறார்கள். தாய்மார்கள், என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்க அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லது. நான் எப்போதும் உங்களோடு தான் இருக்கின்றேன். உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்து இருக்கின்றேன். என்னுடைய மனைவி ஜானகி அவர்கள் நமது மாபெரும் இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. என் மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எடுத்தது, அதுவும் மாபெரும் விழா எடுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாலும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை
நான் பார்க்கின்ற நேரத்திலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தைரியத்தோடும் வீரத்தோடும் பொன்மனச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். கட்சிக்கு விசுவாசமான தொண்டர் படை எப்போதும் உங்கள் கோரலை இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உழைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடித் தருவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசைகள். நாளை நமதே, இந்த நாடும் நமதே. வாழ்க அண்ணா நாமம். நன்றி, வணக்கம். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். புரட்சி தலைவர் நம்முடைய இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேசினார்கள். இதோ அந்த உரையை மீண்டும் ஒன்சுமோராக போட வேண்டும் என்று கேட்கிறார்கள். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் மீண்டும் அதை ஒலிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய மேலான ஆணை கிடங்க, உங்களுடைய அன்பு கிடங்க. இதோ நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீண்டும் பேசுகிறார். பேருந்து வந்த பெரியோர்களே, தாய்மார்கள், என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்க அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லது. நான் எப்போதும் உங்களோடு தான் இருக்கின்றேன். உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி ஜானகி அவர்கள் நமது மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளிப்பதார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. என் மனைவியின் 100ஆண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எடுத்தது, அதுவும் மாபெரும் விழா எடுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாரும் உழைப்பாரும் விசுவாசத்தாரும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்திலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தைரியத்தோடும் வீரத்தோடும் பொன்மனச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். கட்சிக்கு விசுவாசமான தொண்டர் படை எப்போதும் உங்கள் கோரலை இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உழைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடித் தருவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசைகள். நாளை நமதே, இந்த நாடும் நமதே. வாழ்க அண்ணா நாமம். நன்றி, வணக்கம். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய எழுச்சி உரை இன்னும் சற்று நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. ஆகவே கழக பொதுச் செயலாளர் மேடைக்கு வருகை தர இருக்கிறார்கள். கழக பொதுச் செயலாளர் இந்த 100ஆண்டு விழாவை காலையிலிருந்து தொடங்கி மாலை வரை கோலாகலமாகவும் எழுச்சியோடும் செம்மையோடும் செழுமையோடும் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சராக திகழ்ந்து இரட்டை இலை சின்னம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று தன்னலம் கருதாது தியாக உள்ளத்தோடு பணியாற்றி அந்த தலைமை கழகம் பல கோடி ரூபாய் பெருமானமுள்ள தலைமை கழகம் தன் பேரில் இருந்ததை இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக எழுதி கொடுத்து இந்த இயக்கத்திற்கு ஒப்படைத்து தந்த ஈடு இணையற்ற தலைவி நம்முடைய பெருமதிப்புக்குரிய ஜானகி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை நம்முடைய ஆரம்பியண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே மிகுந்த எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. இப்போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்
எழுச்சி மிகுந்த பொதுச் செயலாளர் நம்முடைய உரையை ஆற்றுவதற்காக மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த எழுச்சி மிகுந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்முடைய இந்த கலை நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் பொதுச் செயலாளரிடத்திலே வாழ்த்துக்களை பெறுகிறார்கள். வாழ்த்தி போற்றும்படி புரட்சி தலைவர் எடுத்த முதற்படி மக்கள் செல்வி வகுத்த வழிபடி தமிழின ரத்தம் என்றும் வெல்லும்படி மாற்றத்தை மண்ணில் விதைக்க வந்தபடி விவசாய சுமைகள் மொத்தம் தள்ளுபடி செய்த எங்கள் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே எடப்பாடி யாரே தமிழருக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான 2 நூற்றாண்டு விழா. ஒன்று, நம்ம எல்லாம் ஆளாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி பட்டி தொட்டிகளெல்லாம் பெரும் புகழை அடைய செய்த ஈடு இணையற்ற தலைவர், மனிதநேய பண்பாளர், கருணைமிக்க தலைவர், மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடியவர் பெருமை மிகுந்த அருமையான எடப்பாடியார் அவர்கள்தான். இன்று அவருடைய துணைவியார் தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சராக திகழ்ந்தவர், இரட்டை இலை சின்னத்தை கிடைப்பதற்கு காரணமாக திகழ்ந்தவர், தலைமை கழகத்தையே தன்னலம் கருதாத இந்த இயக்கத்திற்கு ஒப்படைத்தவர். இப்படி ஈடு இணையற்ற தலைவியாக விளங்கிய நம்முடைய அம்மையார் ஜானகி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறார். ஜானகி அம்மையார் சொல்லியிருக்கிற செய்தி என்னவென்று கேட்டால், பிரிந்து இருக்கிறவர்கள் தியாக உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், தன்னலம் கருதாது நடந்து கொள்ள வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை போல 3வது தலைவராக விளங்கி 3வது பெரு அத்தியாயமாக திகழ்ந்து 4 வருடம் நல்லாட்சியை தந்து இன்று எழுச்சி மிகுந்த எதிர்க்கட்சி தலைவராக விளங்கி நாளை தமிழகத்தினுடைய அசைக்க முடியாத முதலமைச்சராக வர இருக்கிற அருமையான எடப்பாடியார் அவர்கள்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு நமக்கெல்லாம் இருக்கின்ற ஒரே வழிகாட்டியாக சக்திமிக்க தலைவராக திகழ்கிறவர். அப்படிப்பட்ட தலைவர் இன்று எதிர்க்கட்சி தலைவர், நாளை முதலமைச்சராக வர இருக்கின்ற அற்புதமான ஆற்றல் படைத்த அண்ணன் இதோ ஜானகி எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவிலே எழுச்சி உரை ஆற்றுகிறார். அருமையான எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் துணைவியாரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி ஜானகி அம்மையார் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த கலைத்துறையைச் சேர்ந்தவர்களாகிய போற்றுதலுக்குரிய திரைப்பட நடிகை வெண்ணிலாடை நிர்மலா அவர்களே, நடிகை திருமதி ராஜஸ்ரீ அவர்களே, நடிகை குமாரி சச்சு அவர்களே, நடிகை திருமதி ஜெயசித்ரா அவர்களே, நடிகை திருமதி குட்டி பத்மனி அவர்களே, நடிகர் திரு தம்பி ராமையா அவர்களே, இவர்கள் அனைவரும் நேரிலே வந்து இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள். அதோடு திருமதி ஜானகி அம்மையார் குடும்பத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய திருமதி சுதா விஜயகுமார் அவர்களே, அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து, அதேபோல் இந்த இனிய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கு
காணொளி மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, அதேபோல திரையுலகிலே தனக்கென்று முத்திரையை பதித்துள்ள சூப்பர் ஸ்டார் மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் அழகாக நம்முடைய போற்றலுக்குரிய ஜானகி அம்மா அவருடைய வரலாற்றை பற்றி எடுத்துச் சொன்னார்கள். அதேபோல அண்ணன் நடிகர் திரு சிவகுமார் அவர்களும் மரியாதைக்குரிய அபிநய சரஸ்வதி நடிகை திருமதி சரோஜா தேவி அவர்களும், நடிகை திருமதி லதா அவர்களும், நடிகை வெண்ணிராடை நிர்மலா அவர்களும், நடிகை திருமதி ராஜஸ்ரீ அவர்களும், நடிகை குமாரி சச்சி அவர்களும், நடிகர் திரு பிரபு அவர்களும், நடிகை திருமதி ஜெயசித்ரா அவர்களும், இசை அமைப்பாளர் தேனிசி தென்றல் திரு தேவா அவர்களும், திரைப்பட இயக்குனர் நடிகர் திரு பி வாஸ் அவர்களும், நடிகர் திரு தம்பி ராமையா அவர்களும், கவிஞர் முத்துலிங்கம் அவர்களும், செல்வி விந்தியா அவர்களும், நடிகை திருமதி கௌதமி அவர்களும், நடிகை திருமதி குட்டி பத்மணி அவர்களும் இங்கே அற்புதமாக காணொலி மூலமாக தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றிய கழகத்தினுடைய மூத்த நிர்வாகி, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு சி பொன்னையன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் போற்றுதற்குரிய அண்ணன் டாக்டர் தமிழ்மகன் உஷேன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு KP முனுசாமி அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் அறிவு சகோதரர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழக செயலாளர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழக சார்பு அமைப்பின் துணை நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி கழக செயலாளர்களே, கழகத்திலே பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகளே, பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகளே, கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே, அதேபோல இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு காலையில் துவங்கி மாலை வரை சிறப்பாக நடைபெறுவதற்கு அடித்தளமாக விளங்கி நமக்கெல்லாம் அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மங்கள இசை வாசித்தவர்களுக்கும், வரவேற்பு நடனம் நிகழ்த்தியவர்களுக்கும், லக்ஷ்மண் சுருதி மெல்லிசை குழுவினர்களுக்கும், கவியரங்கம் பட்டிமன்றம் மூலம் பல்வேறு ஆழமான கருத்துக்களை வழங்கியவர்களுக்கும், சினிமா புகழ்பெற்ற நாட்டுப்புற இணையர் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி குழுவினருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேசுகின்ற பொழுது ஒரு பெயர் விட்டு போயிட்டது. கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும், அதே நேரத்தில் இங்கே காலையிலிருந்து மாலை வரை இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும், கழக உடன்பிறப்புகளுக்கும், மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளுக்கும், இறுதியாக நன்றி உரை ஆற்றுகின்ற முன்னாள் அமைச்சரும் மகளினுடைய செயலாளருமான அக்கா திருமதி ப வளர்மதி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதலிலே உரித்தாக்குகின்றேன். காலையில் 10 மணிக்கு துவங்கிய நிகழ்ச்சி மாலை சுமார் 5-10 மணி வரைக்கும் 5-10 மணித்துளி வரை மிகச் சிறப்பாக எழுச்சியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இது ஒரு குடும்ப விழா. நம் குடும்பத்தில் ஒரு விழா எடுத்தால் எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுவோமோ அதைவிட
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடும்ப விழாவாக நாம் இதை பார்க்கிறோம். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய துணைவியார், போற்றுதல் குறைந்த மறைந்த ஜானகி அம்மாள் அவருடைய நூற்றாண்டு விழா, இதை கொண்டாட வேண்டும் என்று ஏற்கனவே நம்முடைய செயற்குழுவிலே முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது அதை நாம் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது நூற்றாண்டு விழா நான் கொண்டாடினோம். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தேன். உங்களுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 32 மாவட்டங்களிலும் நூற்றாண்டு விழா எடுத்தோம். இதுவரை எந்த ஒரு கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் நூற்றாண்டு விழா எடுத்தது கிடையாது. அந்த நூற்றாண்டு விழாவை எடுத்த ஒரே கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதோடு அந்த நூற்றாண்டு விழா சாதாரணமாக எடுக்கவில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்கின்ற பொழுதும் அந்த மாவட்ட மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களை அறிவித்து நூற்றாண்டு விழாவை நாம் எடுத்தோம். கிட்டத்தட்ட 32 மாவட்டங்களிலும் சுமார் 562 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. நாம் ஆட்சி இருக்கின்ற பொழுதே அந்த திட்டத்தை துவங்கினோம். இன்றைய தினம் 95% பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கின்றன. அதேபோல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் போற்றுவதற்குரிய வி.என். ஜானகி அம்மாள் அவருடைய நூற்றாண்டு விழாவும் அதிமுக நான் பொதுச் செயலாளர் இந்த நேரத்தில் விழாவை நாம் எடுத்திருக்கின்றோம். புரட்சி தலைவருக்கும் நூற்றாண்டு விழாவை எடுத்தோம். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் மறைந்த ஜானகி அம்மாள் அவர்களுக்கும் நூற்றாண்டு விழாவை எடுத்திருக்கின்றோம். இந்த பாக்கியம் கிடைத்ததற்கு நான் பெரும் பெருமை கொள்கின்றேன். அதேபோல திரு ஜானகி அம்மாள் அவர்கள் 30/11/2023 கேரளத்தில் வைக்கத்தில் பிறந்தார்கள். அவருடைய தந்தை பேர் ராஜகோபால் ஐயர், தாயார் பேர் நாராயணி அம்மாள் அவர்கள். இவருடைய மகளாக அவர்கள் பிறந்தார். அவர் பிறந்தது 17வது வயதிலேயே திரைப்படத்திலே நடிக்க தேர்வானார். அன்றையிலிருந்து திரைப்படத்தை சிறப்பாக திரைப்படத்திலே தோன்றி நடித்தார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஜானகி அம்மையார் அவர்கள் ராஜமுத்தி, மோகினி, நாம், மருதநாட்டு இளவரசி போன்ற திரைப்படங்களிலே இணைந்து நடித்தார்கள். திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி என்ற படத்திலே மிகச் சிறப்பாக நடித்து அடைவதற்கு திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் துணை நின்றிருக்கின்றார்கள். பல்வேறு சோதனையான காலகட்டத்தில் எல்லாம் அவருக்கு பக்கபலமாக இருந்த காரணத்தினால்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொட்டதிலெல்லாம் வென்றார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எம்.ஆர். ராதா அவர்கள் சுடப்பட்ட போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிபட்டு காயப்பட்டு படுகாயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்பொழுது மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்துகின்ற பொழுது திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் உடனிருந்து அவருக்கு பணிவிடை செய்து பூர்ண குணம் அடைந்து வெளியில் வருகின்ற அளவிற்கு வெளியிலே வருகின்ற வரை அவருக்கு முழுமையாக சேவை செய்தவர்தான் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள். அப்படி பொன்மனச்செம்மல் பூர்ண குணமாக்கி மீண்டும் முழுமையான பொன்மனச்செம்மல் அவர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்த பெருமை நம்முடைய ஜானகி அம்மாவை சாரும். சென்னையிலிருந்து அமெரிக்கா செல்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் அவர்கள் வருவாரா வரமாட்டாரா உயிரோடு என்று அச்சத்தில் இருந்த மக்களுக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை
அழகாக அற்புதமாக எப்படி திரைப்படத்தில் நடித்தாரோ அதேபோல் கொண்டு வந்து சேர்த்த பெருமை நம்முடைய திருமதி ஜானகி அம்மாள் அவரை சாரும். அப்படி அவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு தான் நாம் நூற்றாண்டு விழாவை எடுக்கின்றோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவிக்கப்பட்ட பொழுது பல்வேறு சோதனைகளை சந்தித்தார். கட்சியை துவங்கியுடனே திரு கருணாநிதி அவர்களால் பல்வேறு இடையூறுக்கு ஆளாக்கப்பட்டார். ஒருமுறை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய மைக் துண்டிக்கப்பட்டது. அதோடு நிற்காமல் அவர் மீது அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செருப்பை வீசி புத்தகத்தை வீசி தாக்கினார். அப்பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து பேசினார். பேசி முடிக்கின்ற பொழுது சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார், நீங்கள் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். மீண்டும் இந்த ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரோடு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டார். அந்த சபதத்தோடு சட்டமன்றத்தில் தேர்தலை சந்தித்தார். பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார். அவர் சபதத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைந்தார். அதே போல்தான் இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு கழகம் இரண்டாக பிளவுபட்டது. அந்த பிளவுபட்ட கழகத்தை ஒன்றாக இணைத்தவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற அடிப்படையிலே திருமதி ஜானகி அம்மாள் அவர்களும் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஒருமித்த கருத்தோடு பேசி இந்த இயக்கம் ஒன்றாக இணைக்கப்பட்டது. கழகம் பிளவுபட்டிருந்த நேரத்தில் தேர்தலை சந்தித்தோம். எனக்கு முன்னால் பேசியவர்களும் குறிப்பிட்டார்கள், தேர்தலே நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். அப்பொழுது இரட்டை இலை வழக்குக்கு சம்பந்தப்பட்ட காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் மாண்பு அம்மா அவர்களை அழைத்து, நீங்கள் தான் தகுதியானவர், ஆகவே நீங்களே இந்த கழகத்தை ஏற்று நடத்துங்கள் என்று அவரிடத்திலே ஒப்படைத்தார்கள். அனைத்து வழக்குகளையும் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே கழகம் ஒன்றாக இணைந்தது. இணைந்த நேரத்திலே 2 சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது. அந்த 2 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் இரட்டை சின்னத்திலே நாம் போட்டியிட்டு வெற்றி கண்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அப்ப ஆளுங்கட்சியாக திமுக இருந்தது. நம்முடைய சின்னம் கிடைத்தவுடன் முதல் வெற்றியை நாம் பெற்றோம். அதோடு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மா அவர்கள் கழகத்தை ஏற்று தலைமை ஏற்று நடத்துகின்ற அந்த சூழ்நிலையிலும் பல்வேறு சோதனைகளை மாண்பு அம்மா அவர்கள் சந்தித்தார்கள். எப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் அண்ணா திமுகவை தொடங்கிய போது எந்த அளவுக்கு திரு கருணாநிதி அவர்கள் இடையூறு செய்தார்களோ அதைவிட பன்மடங்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்துடைய தலைமை பொறுப்பேற்று கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது துன்பத்திற்கு ஆளானார். அது மட்டுமல்ல, அன்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனையை சந்தித்தார்களோ அதே பிரச்சனையை அம்மாவும் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு நாமும் இன்று வரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் பிரச்சனையை சந்திக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் வெற்றியை ஈட்டுவது இயல்பு. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை அழிக்க நிற்கின்றவர்கள், முடக்க நிற்கின்றவர்கள், உடைக்க நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் அவருடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை பலமுறை நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்தவுடனே முதலமைச்சராக வரவில்லை. பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியார், எம்எல்சியாக இருந்து பணியாற்றினார். அவர் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைய தினம் இருந்த பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி வருவதற்கு துணை நின்றவர் பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி மக்களோடு மக்களாக பழகி மக்களுடைய எண்ணங்களை தெரிந்து அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட அவர் உயிரோடு இருக்கின்ற வரை அவர்தான் முதலமைச்சர் என்று இன்றைக்கு மக்கள் தீர்மானித்து அந்த பொறுப்பை அவரிடத்திலே வழங்கி வந்தார்கள். அதே போல 1980 என்று கருதுகின்றேன். அந்த சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதே நாம் 2 இடத்தில் தான் வெற்றி பெற முடிந்தது. எதற்காக சொல்லினேன் சொன்னால், எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது, எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து தோல்வியுற்ற வரலாறும் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். சக்கரம் எப்படி சுரண்டு கொண்டிருக்கின்றதோ அதே போலதான் எல்லா கட்சிகளும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று தினம் பல பேர் பேசுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்வி என்று. ஏன் திமுக 10 ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? சந்தித்ததா இல்லையா? அப்படி தொடர் தோல்வி சந்தித்த திமுக கட்சி ஆட்சிக்கு வரவில்லையா? 1991 2 இடங்கள் தான் திமுக வெற்றி பெற்றது. 96 அவர் ஆட்சிக்கு வரவில்லையா? எல்லா கட்சிகளும் மாறி மாறி வெற்றி தோல்வி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கால சூழ்நிலைக்கு தக்கவாறு, அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மாதிரி எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் நிர்வாகிகள் கிடையாது. இருவரும் தலைவர்கள் மறைந்தும் கூட இன்றைக்கும் நாம் குடும்பம் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றோம் சொன்னால் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள குணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம், குடும்ப கட்சி. அதே நேரத்தில் பல பேர் சொல்வார்கள் திமுக ஒரு குடும்ப கட்சி என்று. ஆம், குடும்ப கட்சி. அது திரு கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. அது திமுக கட்சியுடைய குடும்ப கட்சி கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய உறுப்பினருடைய குடும்ப கட்சி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக குடும்பத்திலே யார் உழைக்கின்றார்களோ, யார் விசுவாசமா இருக்கின்றார்களோ, யார் வேணாலும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலராகலாம், உழைத்தால் விசுவாசமாக இருந்தார். அதுபோல ஆட்சியிலும் அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்றாகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சராகலாம் ஆகலாம் அண்ணா திமுகவை மட்டும். அதுதான் குடும்ப கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அதோடு நம்முடைய தலைவர் வகுத்த பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணா திமுகவும் ஆண்டிருக்கிறது.
நாட்டை திமுகவும் ஆண்டிருக்கின்றது. இரண்டு ஆட்சியிலும் ஒப்பிட்டு பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலே அதிக ஆண்டு ஆட்சி செய்த கட்சி அதிமுக கட்சி தான். சுமார் 31 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறேன். அந்த 31 ஆண்டு கால ஆட்சியிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றுகின்றார். அவருடைய மறைவுக்கு பிறகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றுகின்றார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்திருக்கின்றது. ஆக சுமார் 31 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி தந்த கட்சி அதிமுக கட்சி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 31 ஆண்டு காலம் நல்ல ஆட்சியில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு பல்வேறு துறைகளிலே நாம் ஏற்றம் பெற்றிருக்கின்றோம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு போடப்பட்ட திட்டம், அதனால் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை இன்றைக்கு நாட்டிலேயே முதன்மை இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பல்வேறு துறைகள் இருக்கின்றன. எல்லா துறைகளிலும் சாதனை மேல் சாதனை படைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய தலைவர்களுக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிரம்மாண்டமான நினைவு மண்டபத்தை நாம் எழுப்பினோம். பிரம்மாண்டமான நினைவு மண்டபம். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்தை நாம் புதுப்பித்துக் கொடுத்தோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக அந்த 100ஆண்டு விழா எடுக்கின்ற அந்த தருணத்திலே பீச் ரோட்ல காமராஜர் சாலையில் பிரம்மாண்டமான அந்த ஆட்சி 100ஆண்டு விழா ஆட்சியை நாம் அமைத்துக் கொடுத்தோம். அதே போல இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய முழு உருவ திருவுருவ படத்தை சட்டமன்ற வளாகத்திலே வைத்ததும் அதிமுக ஆட்சியிலே தான். இதயம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு அவருடைய பிறந்த நாள் என்று அரசு விழாவை எடுத்து அறிவித்ததும் அதிமுக ஆட்சியிலே. இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பீச் ரோட்ல உயர்கல்வி வளாகத்தில் பிரம்மாண்டமான முழு உருவ வெண்கல சிலை அமைத்ததும் அதிமுக ஆட்சியில. அதோட பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ்மேல் புகழ் சேர்க்க நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சூட்டியோம். அதற்கு காரணமாக இருந்ததும் அதிமுக ஆட்சி. இப்படி நம்மை உருவாக்கிய தலைவர்களுக்கு நாம் நன்றி செலுத்திய ஒரே இயக்க தொண்டர்கள் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசில் வழங்கப்படுகின்ற உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை வழங்க அறிவித்தார்கள். அந்த விருதை மறைந்த போற்றலுக்குரிய பிஎன் ஜானகி அம்மாள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கட்சி அலுவலகம் வேண்டும் என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விரும்பிய போது திரைப்படத்தின் வாயிலாக தான் சம்பாதித்த பணத்தின் மூலமாக வாங்கிய அந்த கட்டிடத்தை தானமாக அதிமுக கட்சிக்கு வழங்கியவர் போற்றுதலுக்குரிய அம்மையார் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற அந்த எம்ஜிஆர் மாளிகை திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் தானமாக அதிமுகவுக்கு வழங்கப்பட்ட கட்டிடம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி நாம் கோயிலாக வணங்கி வந்த அந்த கட்டிடத்தையே சில பேர்
உள்ளே நுழைந்து சேதப்படுத்திய காட்சியும் நாம் தான் பார்த்தோம். அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வார். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுதும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று மக்களால் பாராட்டப்பட்டவர். அவர் இருந்த காலம் ஒரு பொற்காலம். அவர் காலத்திலே ராமாவரம் தோட்டத்திற்கு சென்றால் வயிறார அற்புதமான சுவையான உணவு கிடைக்கும். எவ்வளவு பேர் சென்றாலும் எந்த நேரத்தில் சென்றாலும் உணவு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் ராமாவரம் தோட்டம் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் இல்லத்துக்கு சென்றவர்கள் அத்தனை பேரும் உணவறிந்து வந்த காட்சி அந்த காலத்திலே இருந்தது. அதற்கு அடித்தளமாக விளங்கியவர் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள். கொஞ்சம் கூட மனம் கோணாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன எண்ணுகின்றாரோ அதை நனவாக்கி காட்டியவர் மறைந்த ஜானகி அம்மாள் அவர்கள். அதோடு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இருக்கின்ற பொழுதும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் என்று பாராட்டப்பட்டவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மறைவுக்கு பிறகும் ராமாபுரம் தோட்டத்தில் ஒரு பகுதியை காது கேளாதோர் வாய் பேசுவதற்கு தானமாக கொடுத்து அந்த குழந்தைகளையும் வாழ வைத்த தெய்வமாக இருக்கின்றவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் நாட்டிலே இருக்கின்றார்கள், பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். ஆனால் தான் வாழ்ந்த இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன செய்கின்றார்களோ அதுதான் மக்கள் மனதிலே நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட தலைவர்களாக விலகியவர் நம்முடைய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தன் வாழ்நாளிலே மக்களுக்காக உழைத்தவர்கள். மக்கள் தான் தன் பிள்ளைகளாக என்று கருதி இரவுகள் வராமல் உழைத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் என்று பெருமையோடு இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்திலே நடிக்கின்ற பொழுதும் சரி, திரைப்படத்தின் வாயிலாக பாடல் வருகின்ற பொழுதும் சரி, அது அத்தனையுமே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற பாடல்களாக திரைப்படங்களாக இருக்கும். அச்சம் என்பது மனமையடா வீரத்தை பறைசாற்றுகின்ற அற்புதமான பாடலுடைய வரியில், அதே போல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அற்புதமான பாடல். இளைஞருடைய எதிர்காலத்தை இந்த பாடல் மூலமாக பறைசாற்றுகின்றார். சின்ன பையிலே செய்தி கேளடா அற்புதமான பாடலை பாடியிருக்கின்றார். அதே போல நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் என்றும் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்ற அற்புதமான பாடல்களை பாடி விவசாயிகளுடைய மனதை குளிர வைத்தவர். அதே போல மீனவர்களை பற்றியும் தொழிலாளர்களை பற்றியும் தன் படத்தின் வாயிலாக இன்றைக்கு நடிப்பின் வாயிலாக வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய பெருமைக்குரியவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்படி பெருமைக்கு உரியவர்களுடைய தலைவர்களாக நம்முடைய தலைவர்கள் விளங்கினார் என்பதை நேரத்தில் நினைவு கூற கடைப்பட்டுகின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போல அவருடைய துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களும் இருவரும் இரண்டு தலைவர்களுமே முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நாட்டுக்காக பாடுபடுவதற்காக இறைவன் கொடுத்த வரமாக பார்க்கப்பட்டார். அவரோடு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருமதி ஜானகி அம்மாவால் இந்த கழகத்தை அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு, யாரிடத்தில் இந்த கழகத்தை ஒப்படைத்தால் இந்த கழகம் வலுப்பெறும், ஆட்சி தொடரும் என்று எண்ணி ஒப்படைத்தார். அந்த தகுதி புரட்சி தலைவி அம்மாவுக்கு இருந்தது. ஆகவே தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை தன்னுடைய காலத்திலே நிறைவேற்றி காட்டிய தலைவி இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க எவராலும் முடியாது. இன்னும் சொல்ல போனால்
குறுகிய காலம்தான் இருக்கின்றது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 15 மாத காலம்தான் தேர்தலுடைய தேதி அறிவிக்கின்ற காலம் இருக்கின்றது. அந்த 15 மாத காலத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க இருக்கின்றது. அந்த வாய்ப்பை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு நான் வருகின்ற பொழுது முதலாக புகைப்பட கண்காட்சி திறந்து வைத்தேன். அந்த புகைப்பட கண்காட்சி பார்க்கின்ற பொழுது அந்த அரிய வகையான புகைப்படங்கள்லாம் அதிலே வைக்கப்பட்டிருந்தது. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே சில புகைப்படங்கள் எடுக்கப்பட்டவை. இங்கே வந்திருக்கிறவங்கள கிட்டத்தட்ட 90% பேர் பிறந்திருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் இன்றைக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தலைவர்கள் நம்மை வாழ வைப்பதற்காக அவர்களெல்லாம் பிறந்து வாழ்ந்து நமக்கு இந்த நல்ல நிலைமையை உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்படிப்பட்ட தலைவர் இருக்கின்ற காரணத்தில்தான் நம்மை போல் இருக்கின்றவர் இங்கே நின்று பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நாம் எப்பொழுதும் துணை நிற்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி குறுகிய காலத்திலே தொடங்கப்பட்டது. நீங்க சொல்ல போனா ஒரு 13 நாளைக்கு முந்தி தான் தலைமை கழக நிர்வாகிகள் பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, இன்றைக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கிறோம் என்று சொன்னோமே, இன்னும் எடுக்கவில்லை. அதை விரைந்து அவர்களுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கின்ற பணி துவங்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக நாம் மண்டபத்தை தேடி தேடி பிடித்தோம். இந்த மண்டபம் தான் கிடைத்தது. இந்த மண்டபத்தில் இதை நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டு 13 நாள் தான் ஆச்சு. அந்த 13 நாளில் இந்த நூற்றாண்டு விழாவை நடத்த முடியுமா என்று எண்ணினோம். ஆனால் நடத்த முடியும் என்று நம்முடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் நிரூபித்து காட்டுகின்றோம். காலை 10 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை மிகச் சிறப்பாக எழுச்சியாக எங்கேயும் தோய்வின்றி விறுவிறுப்பாக அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார். இதற்கு ஒரு விழா குழு அமைக்கப்பட வேண்டும் என்று நாம் அமைத்தோம். அதிலே மரியாதைக்குரிய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னையன் அவர்களும், அதோடு அறிவிச்சவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், பெரும்பாலான பணி அவரிடத்திலே ஒப்படைத்தோம். நான் தம்பி கேட்டேன், தம்பி இதெல்லாம் நடத்த முடியுமா, சிந்திச்சு சொல்லுங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளாக நம்ம அதிகப்படுத்திக்கலாம்னு சொன்னேன். இல்லைன்னா நம்ம திட்டமிட்டபடி இந்த தேதியிலேயே நாம் வைத்துக் கொள்ளலாம், 24ஆம் தேதியே வைத்துக் கொள்ளலாம், 24ஆம் தேதியிலே நூற்றாண்டு விழாவை நடத்தி விடலாம், எல்லா ஏற்பாடும் செய்து விடும் என்று சொன்னார். அதே போல வேகமாக விரைவாக அவரோடு இணைந்த குழு 6 பேரும் தொடர்ந்து பணியாற்றி 24ஆம் தேதியே சிறப்பாக நூற்றாண்டு விழாவை நடத்தி முடித்துட்டோம். அது அறிவிச்சவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், அதுபோல் திரு கடம்பூர் ராஜ் அவர்கள், அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தார், செய்தித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் பல்வேறு திரையுலகத்தில் இருக்கின்ற திரைப்பட நடிகர்களெல்லாம் சந்தித்து இந்த விழாவுக்கு அவரே நேரடியாக சென்று அழைப்பு விடுத்து அந்த அழைப்பின் மூலமாக அவர்கள் வாழ்த்து செய்தி சொன்னார்கள். பல பேர் நேரடியில் வந்து வாழ்த்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். காணொலி காட்சி மூலமாகவும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். அவரும் சிறப்பான முறையிலே இந்த விழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார். அதுபோல திரு ஆர்.பி. உதயகுமார் முன்னாள் அமைச்சர், மாநில அம்மா பேரனுடைய செயலாளர், அவரும் சிறப்பான முறையில் இருந்து பணியாற்றினார். அதே போல அறிவிச்சவர் முனைவர் SS வைகை செல்வன் அழகாக தொகுத்து வழங்கினார். காலையிலிருந்து மாலை வரை சகிப்பு தன்மை இல்லாம அவருக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. அந்த தனி சிறப்பு அம்சங்கள் அத்தனையும் தொகுத்து வழங்கி இந்த நூற்றாண்டு விழாவுக்கு சிறப்பு செய்தார் அறிவிச்சவர் திரு வைகை செல்வன்.
அதுபோல் இயக்குனர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களும் திரையுறைகளை சார்ந்த காரணத்தினால் திரையுறையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்களை வரவழைப்பதற்கு உறுதுணையாக இருந்தார். அதோட இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அறிமுகர் திரு பெஞ்சமின் அவர்களும் விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு வழிநடைகளையும் அற்புதமாக விளம்பர தட்டியை வைத்து வரவேற்றிருக்கின்றார்கள். ஆக இந்த விழா குழுவினருக்கும் இந்த இருக்கின்ற மாவட்ட செயலாளருக்கும் கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த நூற்றாண்டு விழா குறுகிய காலத்திலே நாம் ஏற்பாடு செய்திருந்தாலும் அந்த குறுகிய காலத்திலே அனைவருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்த தலைமை கழகத்துடைய மேலாளர் அறிமுகர் மகாலிங்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து அவரோடு தலைமை நிலையத்தில் பணிபுரிகின்ற அனைத்து அலுவலர் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த விழா சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு எழுச்சியோடு நடைபெறுவதற்கு உருவான இந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பொதுமக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு உறுதுணையாக உள்ள ஊடகத்திற்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.